உங்கள் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒன்று, அதிர்ஷ்டமான ஒன்று கூட. என்ன அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நல்ல மனைவி, அதே போல் நல்ல குடும்ப உறுப்பினர்கள். எனக்கு இதில் எல்லாமே அமைந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கி அமைந்தது ஒரு விஷயம் என்னுடைய நட்பு. அதுக்கு உதாரணமாக என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காமிக்க போகிறேன், நீங்கள் பாருங்கள். நான் வந்துட்டு இப்போது புனே போயிட்டுருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டு நான் சொன்னதே இந்த மாதிரி உங்கள் ஏரியா சைடு என்ன பண்ணால் ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது, கொஞ்சம் வாடா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, எனக்கு தேவையான உணவு, தண்ணீர் பாட்டிலு, நான் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் தான், இவ்வளோதான், சின்ன வாட்டர் பாட்டிலு. ஏன்னா இவ்வளோதான், அதுலேயும் மிச்சம் வச்சுருக்கிறேன். ஏன்னா காசு 20 ரூபா போயிடும். அது மட்டும் இல்லை, புனே வரையும் போனால் கிட்டத்தட்ட தண்ணி காசு நிறைய செலவாகும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, இல்லை நான் வாங்கியிருக்கான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே இருங்க. ஒரு தண்ணி பாட்டில், அப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கான். ஏன்னா ட்ரெயினில் ரொம்ப காசு அதிகம், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு. அதுலேயும் எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் நேந்திரா சிப்ஸ் வாங்கியிருக்கான். அப்புறம் வந்துட்டு ஆமாம், இன்னும் நிறைய முறுக்கு, மிக்சர்ஸ். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம், பூரி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் புளி சாப்பாடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ கிளியராக அதை பார்த்து கிளியராக. இது இவன் மட்டும் கிடையாது, நான் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவும் சேர்ந்து, நரேஷோட அம்மாவும் சேர்ந்து தான் எனக்கு இதை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே மெனக்கிடுறாங்க. ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வேல்யூ கொடுக்குற ஒரு நட்போ, ஒரு குடும்பமோ, ஒரு துணையோ நமக்கு அமைவது தான் இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டம். அப்படி உங்களுக்கு அமைந்திருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் அதை அமைவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க. இது எல்லாமே எப்படின்னா, தேவன் எனக்கு அமைத்து கொடுத்தார், அதில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவுமே நல்ல நட்பு கிடைப்பதற்கு தேவன் கிருபை செய்தாங்க. அதனால தான் இது இன்றைக்கி வரையும் பயணிக்குது. ரொம்ப சர்ப்ரைஸ். இதுலேயும் இன்னும் சொன்னால், ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுறான், இன்னும் ஏதாவதுனா கூப்பிடு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு நட்புன்றது தேவனால் கிடைக்கப்பெற்ற ஒன்று. அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். தேங்க் காட் அண்ட் ஈவன் நரேஷ், ரியலி ரொம்ப நன்றிடா. ஏன்னா ஒவ்வொன்றும் எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து வாங்கி கொடுத்துருக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பற்றின ஒப்பீனியனை நீங்கள் பேசுங்க. அவங்க பெரும்பாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டோம். ஆண்களுடைய நட்பினுடைய அந்த அன்பின் அந்த நட்பை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். சொல்லுங்கள், ஒரு சில சமயம் சொல்ல வேண்டியது இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு, இதை நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சி யூ அகேன். பாய்.